அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, டெட் எக்ஸாமுக்காக இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு வந்து தேதி ஒன்னாயிட்டு, வர சண்டே தான் இல்லையா? இதுல வந்து சோசியல் சயின்ஸ்க்கு ரீசெண்டா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்காம இருந்தோம். ஏன்னா எல்லாமே போட்டுட்டோம் நாம. ஸோ இப்போ வந்து ரிவிஷன் பண்ற ஒரு ஐடியாவா என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வீடியோல மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு இந்த மூணுத்துலையும் சேர்த்து 6th 10th வரைக்கும் உள்ள புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறோம். ரொம்பவும் கம்மியா தான் 100 கொஸ்டின் மட்டும், ஒரு மின்னல் 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். அவர்தான் மௌரிய பேரரசோட முதல் அரசர். மௌரிய பேரரசின் தலைநகரமாக விளங்கிய நகரம் பாடலிபுத்திரம். இன்னைக்கு பாட்னான்னு சொல்றோம்ல, பீகாரோட தலைநகர். அது அந்த காலத்துல பாடலிபுத்திரம். சந்திரகுப்த மௌரியனின் அமைச்சர் மற்றும் வழிகாட்டியாக இருந்தவர் சாணக்கியர். அவரை கௌடில்யர்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின புக்கு அர்த்த சாஸ்திரம். சாணக்கியரால் எழுதப்பட்ட மிக முக்கியமான நூல், அரசியல் நூல் அது பாத்தீங்கன்னா இது அர்த்த சாஸ்திரம். சந்திரகுப்த மௌரியரின் அவைக்கு வருகை தந்த கிரேக்க தூதுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். அடுத்து பாருங்க, மெகஸ்தனிஸ் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இது இந்திகான் இருக்கு, இண்டிகா. சந்திரகுப்த மௌரியர் தனது வாழ்நாளின் இறுதியில் எந்த மதத்தை தழுவினார்னா சமண மதத்தை தழுவினார். சந்திரகுப்த மௌரியர் சமண மத துறவியான பத்ரபாகுவுடன் சென்ற இடம் சிரவண பெலகோலா. அதாவது கர்நாடகாவில் உள்ள சிரவண பெலகோலாக்கு சமண துறவியான பத்ரபாகு அப்படிங்கிறவர் வந்து சந்திரகுப்த மௌரியர் அழைச்சிட்டு போவாரு. அங்க போய் அவர் வடக்கிருந்து உயிர் விடுவார். சந்திரகுப்த மௌரியருக்கு பின் அரியணை ஏறிய அவரது மகன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிந்துசாரர். சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர். ஓகேவா? பிந்துசாரரோட பையன் தான் அசோகர். பிந்துசாரரின் இயற்பெயர் அல்லது அவர் அழைக்கப்பட்ட விதம் பாத்தீங்கன்னா அமிர்த கதாங்க. அவர் வந்து அமிர்த கதா அப்படின்னு அழைச்சாங்க. சாண்ட்ரகோட்டஸ்னா நம்ம யார சொல்லுவோம்? சாண்ட்ரகோட்டஸ் வந்து சந்திரகுப்த மௌரியர் தான். அமிர்த கதா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பவர். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் தாங்க. கலிங்க போரை அசோகர் நடத்திய ஆண்டு பாத்தீங்கன்னா 261 கிமு, அதாவது பிசிஇ, பிஃபோர் த காமன் ஏரா. அசோகரின் மனமாற்றத்திற்கு காரணமான புகழ்பெற்ற போர் எதுன்னு பார்த்தா கலிங்க போருங்க. கலிங்க போர்ல எக்கச்சக்க மனித உயிர்கள் இழப்ப பார்த்துட்டு தான் அவர் சமண மதத்தை பின்பற்ற ஆரம்பிப்பாரு. அதை பரப்பவும் ஆரம்பிப்பாரு. போர்களையே வெறுத்துருவாரு. கலிங்க போருக்கு பின் அசோகர் தழுவிய மதம் சமண மதம், பௌத்த மதம். சமணத்துல இருந்து பௌத்தத்துக்கு அவர் துறையிடுவார். அது வரைக்கும் சமணம் தான் இருப்பாரு. அவங்களுக்கு முன்னாடி வந்த பிந்துசாரரா இருக்கலாம், சந்திரகுப்த மௌரியரா இருக்கலாம், எல்லாமே வந்து சமண மதத்தை சார்ந்தவங்க தான். இவர் என்ன பண்ணாரு? பௌத்த மதத்தை சார்ந்துறாரு. தன்னோட பையன் பொண்ணை கூட வந்து பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கை போற நாடுகளுக்கு அனுப்புறாரு. அசோகருக்கு பௌத்த மதத்தை போதித்த துறவி யாருன்னு பாத்தீங்கன்னா உபகுப்தர். தேவனாம்பிய பியதஸ்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் தாங்க. அசோகர் வந்து இந்த பேரை சொல்லிதான் அழைப்பாங்க. இது பொதுவா தேவனாம்பிய அப்படின்னு மட்டுமே கேள்வி கேட்பாங்க. தேவனாம்பிய என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பிரியமானவன் பொருளுங்க. கடவுளுக்கு பிரியமானவன். அசோகர் தனது தர்ம கொள்கைகளை பரப்புவதற்காக உருவாக்கிய அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? தர்ம மகா மாத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 3வது பௌத்த மாநாட்டை அசோகர் எங்கு கூட்டினார்? எங்கன்னா பாடலிபுத்திரம். அப்ப ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க நடந்தது? ராஜகிரகத்துல. செகண்ட் எங்க நடந்தது? வைஷாலியில. தேர்ட் எங்க நடந்தது? ராஜகிரகத்துல. ரைட்டு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ராஜகிரகம் வந்து ஃபர்ஸ்ட், வைஷாலி செகண்ட், பாடலிபுத்திரம் தேர்டு, அண்ட் 4வது பௌத்த மாநாடு காஷ்மீர்ல உள்ள குந்தனவரம் அப்படின்ற இடத்துல கனிஷ்கர் நடத்திருப்பாருங்க. அசோகர் பௌத்த மதத்தை பரப்புவதற்கு தனது மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் எங்கு அனுப்பினார்னா ஸ்ரீலங்காவுக்குங்க, இலங்கைக்கு அனுப்பியிருப்பார். நமது தேசிய கொடியில் உள்ள 24 ஆரங்களை கொண்ட சக்கரம் அசோகரின் எந்த தூணிலிருந்து பெறப்பட்டனா சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் முதலாக விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் தாங்க. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாரு? பிரகத்ரதா. இவரை தான் வந்து புஷ்யமித்ர சுங்கன் குத்தி கொண்டிருப்பாரு. கொண்டுட்டு அவங்க அவங்களோட கவர்மெண்ட் வந்துடும், சுங்க கவர்மெண்ட் எடுத்து வந்துடும். அதோ அந்த கொஸ்டின் கூட கொடுத்துருக்கு பாருங்களேன்.
மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான பிரகத்ரதாவை கொன்ற தளபதி யார்? அவர் வந்து தளபதி தான். யாரு? புஷ்யமித்ர சுங்கர். மௌரியர் காலத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரஜுகா இல்ல ராஜுகா. மௌரியர் காலத்தில் வருவாய் வசூலிக்கும் முதன்மை அதிகாரி சமஹர்தா. சமஹர்தா. மௌரியர் நிர்வாகத்தில் ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? குடா புருஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மௌரியர்களின் நாணயம் எது? பனா. மௌரியர்களின் நாணயம் பனா என்று அழைக்கப்பட்டது. அசோகரின் கல்வெட்டுகள் பெரும்பாலானவை எந்த மொழியில இருந்தனன்னு பாத்தீங்கன்னா பிராகிருதம். அந்த காலத்துல மக்கள் பயன்படுத்திய மொழியே பிராகிருதம் தாங்க. அந்த மொழியிலே இருந்தது. வட இந்திய பகுதியில் உள்ள அசோகரின் கல்வெட்டுகள் எந்த எழுத்து முறையில் இருந்தன? கரோஷ்டி. அதாவது இந்தியாவோட வடமேற்கு பகுதிங்க. இந்த பார்த்தீனிய கிரேக்க கவர்மெண்ட்லாம் இருந்ததுங்க. அந்த இடத்துல வந்து அசோகரோட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அது வந்து கரோஸ்டி லாங்குவேஜ்ல இருந்தது. அசோகரின் கல்வெட்டுகளை முதலில் 1837 படிப்பித்தவர் யார்? யார்னா ஜேம்ஸ் பிரின்சப்ஸ். மௌரியர் காலத்து புகழ்பெற்ற கல்வி மையம் தக்ஷசீலம். இந்த ஸ்பெல்லிங் தப்பா இருக்குங்க. தக்ஷசீலம். மௌரியர் கால கலைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் புகழ்பெற்ற ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி. மௌரிய வம்சத்திற்கு பின் மகதத்தை ஆண்ட வம்சம் சுங்க வம்சம். புஷ்யமித்ர சுங்கர் ஆல்ரெடி கொண்டு இருப்பாரு இல்லையா? மௌரியரோட கடைசி அரசர் பிரகத்ரதாவை கொண்டு இருப்பாரு இல்லையா? அதுக்கு பிறகு சுங்க வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம குஷான பேரரசுக்கு வந்துடலாம். குஷானர்கள் எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள்? யூச்சி. சீனால இருந்து வந்தவங்க. குஷான வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் கட்பீசஸ். குஷான வம்சத்தில் தங்க நாணயங்களை முதலில் வெளியிட்ட அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்பீசஸ். குஷான வம்சத்தின் மிகச்சிறந்த மற்றும் புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கனிஷ்கர். கனிஷ்கர் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 78. இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படும் சக ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டதுன்னா கனிஷ்கரால தொடங்கப்பட்டதுதாங்க. கனிஷ்கரின் தலைநகரமாக விளங்கிய நகரம் புருஷபுரம். இன்னைக்கு பெஷாவர் இருக்கு இல்லையா பாகிஸ்தான்ல, அதுதான் அந்த காலத்துல புருஷபுரம். கனிஷ்கரின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரா. 4வது பௌத்த மாநாட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா, பௌத்த மாநாட்டை கூட்டிய அரசர் வந்து வேற யாரும் இல்ல, கனிஷ்கர் தான். 4வது பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? காஷ்மீர்ல குந்தலவனம் அப்படிங்கிற நடைபெற்றது. 4வது பௌத்த மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார்? வசுமித்திரர். முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க, வசுமித்திரர். கனிஷ்கரின் காலத்தில் பௌத்த மதம் எந்த இரு பிரிவுகளாக பிரிந்ததுன்னா ஹீனயானம் மகாயானம்னு பிரிஞ்சிருக்குங்க. இது ஹீ வரும், தீன் இருக்கு, இது வந்து ஹீனயானம் மகாயானம். கனிஷ்கர் பௌத்த மதத்தின் எந்த பிரிவை ஆதரித்தார்? மகாயானத்தை ஆதரித்தார். இந்த மகாயான பிரிவில் உள்ளவங்க சமஸ்கிருத லாங்குவேஜ் தான் பயன்படுத்துறாங்க. 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் கனிஷ்கர். கனிஷ்கரின் அவையை அலங்கரித்த புகழ்பெற்ற பௌத்த அறிஞர் மற்றும் கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகோஷா. புகழ்பெற்ற பௌத்த நூலான புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் அஸ்வகோஷர். இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் கனிஷ்கர் காலத்து அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாகார்ஜுனர். கனிஷ்கரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர் மற்றும் சாரக சம்ஹிதாவின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாரகர். குஷானர் காலத்தில் உருவான புகழ்பெற்ற சிற்பக்கலை பாணி எதுன்னு பாத்தீங்கன்னா காந்தார கலை சிற்ப பாணி. காந்தார கலைப்பாணி எந்த இரு கலைகளின் கலவையாகும்? இந்திய கிரேக்க கலைங்க. இது ரெண்டு சேர்ந்துதான் காந்தார கலை உற்பத்தியாச்சு. ரோமானிய நாணயங்களின் தரம் மற்றும் எடை கோட்பாட்டை பின்பற்றி நாணயங்களை வெளியிட்ட இந்திய அரசர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷானர்கள். கனிஷ்கரால் காஷ்மீரில் தோற்றுவிக்கப்பட்ட நகரின் பெயர் என்ன? கனிஷ்கபுரம். 4வது பௌத்த மாநாட்டின் துணை தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வகோஷர். வசுமித்திரர் தான் தலைவர், அஸ்வகோஷர் துணை தலைவர். சீன தளபதி பாஞ்சோவிடம் போரிட்டு முதலில் தோற்று பின்னர் வென்ற குஷான அரசர் யார்? கனிஷ்கர். குஷான வம்சத்தின் கடைசி முக்கிய அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசுதேவர். இதோட நாம குப்த பேரரசுக்கு வந்துட்டோங்க.
குப்த பேரரசு ரொம்ப முக்கியமானது, அதனால 40 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் சுதந்திரமான சக்தி வாய்ந்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் லிச்சாவி இளவரசரை மேரேஜ் பண்ணியிருப்பாரு, இளவரசிய. மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தை சூட்டிய முதல் குப்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் மணந்த லிச்சாவி இளவரசியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரதேவி. நான் ஆல்ரெடி சொன்ன லிச்சாவி இளவரசின்னு, அவங்க பேர் குமாரதேவி. குப்த வம்சத்தின் மிகச்சிறந்த போர் வெற்றியாளர் மற்றும் பேரரசர் சமுத்திரகுப்தர். தென்னிந்தியா வரைக்கும் வந்தாருங்க, பல்லவர்களை வரைக்கும் ஆட்சியில கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு, காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தாரு. சமுத்திரகுப்தரின் வெற்றிகளை விவரிக்கும் புகழ்பெற்ற கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதையா வந்து பிரயாகை மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்த சமுத்திரகுப்தரின் அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிசேனர் தாங்க. அரிசேனர். அடுத்து பாருங்க, இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் அவரும் சமுத்திரகுப்தர் தாங்க. இதெல்லாம் ஃபேமஸான கொஸ்டின். சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்த வரலாற்று அறிஞர் யார்? V.S. ஸ்மித். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த 100ல. கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அவர் வீணை வாசிக்கிற மாதிரி இமேஜஸ் வந்து அந்த காலத்து காயின்ல இருக்கும். வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வருது பாருங்க. நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்ட குப்த அரசர் யாருன்னா அவரும் சமுத்திரகுப்தரே தான். விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்ட புகழ்பெற்ற குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தருங்க, வேற யாரும் கிடையாது. 2ஆம் சந்திரகுப்தர். இவர் காலத்துலதான் யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரம் வந்திருப்பாரு. அவர் வந்தவர் அசோகர் காலத்துல கட்டப்பட்ட 100 அடி ஸ்தூபி, கருங்கலான ஸ்தூபியை பார்த்துட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு அதெல்லாம் அங்க கிடையாது. 2ஆம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த 9 அறிஞர்கள் குழு எப்படி அழைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள். 2ஆம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பவனி, இது வந்துட்டு பாருங்க பாகியான். ஓகே, நான் யுவான் சுவாங்னு சொன்னு நினைக்கிறேன். பாகியான் எழுதிய நூலின் பேர் வந்து போகோகி. யுவான் சுவாங் எழுதினது சியூகிங்க, ஓகேவா? இதே வந்து பாகியான் எழுதினது போகோகி. டெல்லியில் உள்ள துருபிடிக்காத மெஹரலி இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது? 2ஆம் சந்திரகுப்தர். ரைட், 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த குப்த அரசர் குமாரகுப்தர். அவருக்கு இன்னொரு பேர் வந்து மகேந்திராதித்யர். இந்தியாவின் மீது படையெடுத்த ஹூணர்களை தோற்கடித்த குப்த அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஆரம்பத்துல தாங்க இவர் ஹூணர்களை கட்டுப்படுத்திருப்பாரு, அதுக்கு பிறகு வந்து ஹூணர்களே இவங்களை காலி பண்ணிட்டாங்க. குப்த வம்சத்தின் கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்களின் காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படின்னா தினாரா. குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்ன? ரூபகா. குப்தர்களின் அரச மொழி சமஸ்கிருத மொழி தாங்க, சான்ஸ்கிரிட் தான். இந்திய மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற குப்த காலத்து நவரத்ன அறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்வந்திரி. பூமி உருண்டையானது என்றும் அது தன்னச்சில் சொல்கிறது என்றும் முதலில் அறிவித்த குப்தர் கால வானிய அறிஞர் யாருன்னா ஆரியபட்டர். சூரிய சித்தாந்தா மற்றும் ஆரியபட்டியம் ஆகிய நூல்களை எழுதியவர் யாரும் இல்ல, நம்ம ஆரியபட்டர் தான். பிரகத் சம்ஹிதா மற்றும் பிரகத் சாதகா ஆகிய நூலை எழுதிய வானியல் அறிஞர் யார் பாத்தீங்கன்னா வராக மிகிரர். வானியல் அறிஞர்னாலே வராக மிகிரர் தான். அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்திய மருத்துவர் சுஸ்ருதர். இது வந்து 25 நவம்பர்ல டெட்ல கேட்டிருந்தாங்க. தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்திராட்சகம் ஆகிய நூலை எழுதியவர் விசாக தத்தர். மிருச்ச கடிகம், அதாவது மன்னியல் சிறுதியர் என்ற புகழ்பெற்ற நாடக நூலை எழுதியவர் சூத்ரகர். பஞ்சதந்திர கதைகளை தொகுத்து எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. அமரகோசம் என்னும் சமஸ்கிருத அகராதியை எழுதியவர் யாருன்னா அமரசின்ஹர்.
குப்தர் காலத்தில் ஷேத்ரா என்று அழைக்கப்பட்ட நிலம் வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். இது வந்து நிறைய வருங்க. ஷேத்ரா, கிலா, அது மாதிரி வஸ்தி, அது மாதிரி நிறைய வரும். ஒன்னொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. குப்தர் காலத்தில் கிலா என்று அழைக்கப்பட்ட நிலம் எதுனா தரிசு நிலம். குப்தர் காலத்தில் வஸ்தி என்று அழைக்கப்பட்ட நிலம் எதை குறிக்கிறதுனா குடியிருப்பு நிலம். அதே குப்தர் காலத்து புகழ்பெற்ற குடைவரை கோயில்கள் அமைந்துள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் எங்கே உள்ளன? இந்த காலத்துல மகாராஷ்டிராவில் உள்ளன, அஜந்தாவும் எல்லோராவும். பாக் குகை ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளன. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து அழித்த ஆப்கானிய தளபதி யாருன்னா பக்தியார் கில்ஜிங்க. யாருங்க? பக்தியார் கில்ஜி. அதாவது வந்து குத்புதீன் ஐபக்கு வந்து 2 தளபதி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி தான் வந்து பீகாருக்கு வந்து அப்பது பாடலிபுத்திரம் அப்படிதான் அழைக்கப்பட்டது. அங்க இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் ஹூனர்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்திய வரலாற்றில் எந்த காலம் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா குப்தர்களின் காலம். நன்றி நண்பர்களே. நான் சோசியல்ல இன்னும் கூட இருக்கிற 4 நாள்ல கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம ரீகால் பண்ண வசதியா இருக்கும். தேங்க்யூ.